ஹலோ வியூவர்ஸ், நீனோ பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 1130 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல ராக் பைரட்ஸ் வந்து நேவி கப்பலை சும்மா தாறுமாறா அட்டாக் பண்ணாங்கல்ல. அவங்க கூட்டத்தை பார்த்துட்டு நேவி ஆளுகள்லாம் மிரண்டுட்டாங்க. ஆமா, இப்படி ஒரு கூட்டம் வரப்போகுதுன்னு ஏயா முன்னாடியே சொல்லல? ஆத்தாடி, இவனுங்க வந்தா மூக்க கடிச்சு விட்டுருவானுங்களேன்னு பயந்து போய் எல்லாத்தையும் அட்டாக் பண்ண சொல்லி ஆர்டர் போடுவாங்க. வேலைக்கே ஆகல. ராக் பைரட்ஸ் கப்பலுக்கு ஒரு சின்ன கீரல் கூட விழாம அத்தனை நேவி ஷிப்ஸையும் அடிச்சு திருக்க விட்டுட்டு ஐலாண்ட் கிட்ட வருவாங்க. பைரட்ஸுங்கெல்லாம் நேவி ஆளுகளை பார்த்து, தம்பிகளா நீங்க என்னதான் முக்குன்னு முக்குனாலும் வேலைக்கே ஆகாது, அதனால கம்முன்னு கிடங்கன்னு சொல்லிட்டு ராக்ஸ் பைரட்ஸ் ஐலாண்ட்ல வந்து இறங்குவாங்க. யார் யார் வந்திருக்கான்னு நினைக்கிறீங்க? நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த அத்தனை லெஜண்ட்ஸும் அங்கதான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒயிட் பியர்டு பாத்தீங்களா, மனுஷன் எங்க இருக்கும்போது எப்படி இருக்காருன்னு. அவர் ஷோல்டர்ல உட்கார்ந்துட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம ஸ்டசி தான். அதுக்கப்புறம் அடுத்து பாம்போட வந்து நின்னுட்டு இருக்கிறது யாரு தெரியுமா? குளோரியோசா. இது யாரு தெரியுதா? நம்ம போவா ஹன்காக் கூட ஒரு தாய் கிழவி ஒண்ணு சுத்திட்டு இருக்குமே, அவங்க தான் இவங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா ஷிக்கி. இவனை பாத்தீங்கன்னா கோல்டன் லயன் சொல்லுவாங்க. இவனுமே பாத்தீங்கன்னா ஒன் பீஸ்ல ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் பைரட். இது யாரு தெரியுதா? இதுதான் நம்ம லின்லின், அதான் பிக் மாம். இது யாருன்னு சொல்லவே தேவையில்லை, கைடோ. இது பாத்தீங்கன்னா ஜான். இப்படி பெரிய மாசான ஒரு கூட்டமே வந்து நின்னுட்டு இருக்குது. எல்லாம் அந்த டெவில் ஃப்ரூட்டுக்காக தான். இதுல என்ன மேட்டர்னா, இன்னுமே ஒருத்தருக்கு ஒருத்தர் மல்லு கட்டிட்டு தான் இருக்காங்க. ஒருத்தன் பேச்ச இன்னொருத்தன் கேட்க மாட்டான். அந்த மாதிரி எப்பவுமே ஒயிட் பியர்டு லீடர் மாதிரி பேசின உடனே அங்க இருக்கவங்க எல்லாம் கடுப்பாகும். நீ ஒண்ணு எங்க லீடர்ல, நாங்க என்ன பண்ணும் ஏது பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும், அதனால ஓவரா சீன் போடாதன்னு அவனை பிடிச்சி வண்டியா திட்டுவாங்க. இப்ப என்னன்னா, ராஜரும் இதுக்காக வரப்போறாருங்கிற விஷயம் இவங்களுக்கு தெரிஞ்சதுனால தான் அவருக்கு முன்னாடி வந்து அந்த ட்ரெஷரை ஆட்டையா போடுறணும்னு வெறி கொண்டு வந்திருக்கானுங்க. சரி, இனி எதுவா இருந்தாலும் இன்னைக்கு சண்டேல ஒரு கை பாத்துடலான்னு அத்தனை பேருமே அங்க இருந்து கிளம்பிட்டாங்கன்னு வைங்க. இப்படி ராக்ஸ் பைரட்ஸ் வந்தது செலஸ்டியல் டிராகன்ஸுக்கு தெரிஞ்ச உடனே கண்ணா பின்னான்னு பச்சை பச்சையா திட்டுவானுங்க. அவனுங்க இந்த தீவுக்குள்ள வர்ற வரைக்கும் நேவி ஆளுகளா என்ன போண்டா போட்டுட்டு இருந்தீங்களா? எங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆச்சு வட சட்டியில போட்டு வறுத்து எடுத்துருவோம். ஆமா போங்கடா பொசகட்ட பாலுகளான்னு வண்டியா திட்டுவானுங்க. இப்ப என்னன்னா, நேவி ஆளுங்க நிறைய பேர் இருந்தாலும் பைரட்ஸுங்களும் எல்லா டைரக்ஷன்ல இருந்தும் அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால இவங்களால எதுவுமே பண்ண முடியல. இந்த செலஸ்டியல் டிராகன்ஸ் இங்க வர்றது, இந்த மாதிரி எல்லாம் விளையாட்டு நடத்துறது, இது எல்லாமே ரொம்ப ரொம்ப கான்பிடென்ஷியலா இருந்தது. இது எப்படி இவனுக்கு தெரிஞ்சதுன்னா இன்னும் இவங்களுக்கு புரியல. பொடுசுங்க பார்த்து விட்ட வேலையில எல்லாம் மண்டைய பிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. இவங்களுக்கு என்ன தேவைன்னு கூட அவங்களுக்கு தெரியல. அப்பதான் அந்த தீவோட வெஸ்டர்ன் சைடு ரோஜரோட ஷிப்பும் வரும். வந்த உடனே தலைவனோட என்ட்ரி தான். ஆளு மீசை இல்லாம பாத்தீங்களா, வித்தியாசமா இருக்காப்ல. கூட வர்றது ரெய்லி, அந்த பக்கமா ஆக்ஸோட வர்றது ஸ்கோப்பர். அப்புறம் அடுத்தடுத்து சன்பெல்லு, ஸ்பென்சர், மில்லட்னு ரோஜரோட பைரட்ஸ் எல்லாம் வராங்கன்னு வைங்க. இது எல்லாத்தையுமே பார்த்த கார்லிங் கண்டிப்பா இவங்களால பிரச்சனை தான். சோல்ஜர்ஸ் அங்க தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்க விடாம பின்வாங்க சொல்லி செலஸ்டியல் டிராகன்ஸுக்கு பாதுகாப்பா இருக்க சொல்லுங்கம்மா. ஏன் இப்படி எல்லாம் கிளப்பிட்டு வந்தாங்கன்னு இவங்களுக்குமே தெரியல. சோ இப்போ ஒரு பக்கம் ராக்ஸ் பைரட்ஸ் தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் ரோஜர் பைரட்ஸ் தெரிக்க விட்டுட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். இப்ப தீவுல இருக்கவங்களுக்கும் தெரிஞ்சு போச்சு பைரட்ஸுங்க வந்துட்டாங்கன்னு. மெயினா இவாங்கோக்கு. சரி, இனி இங்க இருந்து தப்பிக்கணும்னா அந்த பிரைஸை அவங்களுக்கு முன்னாடி இவங்க ஆட்டையா போடணும். அப்பதானே அந்த பாப்பாவை டெவில் ஃப்ரூட்டை சாப்பிட்டு அந்த பவரை யூஸ் பண்ணி இங்க இருந்து எஸ்கேப் ஆக முடியும். மக்கள் எல்லாத்தையும் காப்பாத்திடலாம் நினைக்கிறாங்க. மெரைன் ஆளுங்க எவ்வளவோ சண்டை போட்டு பார்த்துட்டாங்க. அவங்களால இதுக்கு மேல கண்டிப்பா ஹோல்ட் பண்ண முடியாது. சோ என்ன பண்றதுன்னு நேவி ஹெட் குவார்ட்டர்ஸ்ட கேட்கும்போது ரீஇன்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துகிட்டு இருக்குதும்பாங்க. வந்துகிட்டு இருக்கிறது வேற யாரும் இல்ல, நம்ம கார்ப்பு. சோ பெரிய சம்பவம் இருக்குதுன்னு வைங்க. மனுஷன் வந்த உடனே ஜம்ப போட்டு, எங்கடா ரோஜரு, நான் அவன் கூட சண்டை போடணும்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டே தீவுல வந்து லேண்ட் ஆவாரு. அவரை பார்த்த உடனே தான் மெரைன் ஆளுங்க எல்லாத்துக்குமே கொஞ்சம் நிம்மதியா இருக்கும். அப்பாடா, நம்ம எல்லாத்தையும் காப்பாத்த சிங்க வந்துருச்சுன்னு. சரி, இனி இதுக்கப்புறம் இந்த கேமை கண்டினியூ பண்ண முடியாது. மக்கள்லாம் எஸ்கேப். ஆனா இப்போ இந்த பைரட்ஸுங்க கிட்ட இருந்தும் எஸ்கேப் ஆகணும். அதனால ஒரு சைடு செலஸ்டியல் டிராகன்ஸ் எஸ்கேப் ஆகி ஓடிட்டு இருக்காங்க, மக்கள் ஒரு சைடு ஓடிட்டு இருக்காங்க. இந்த கேப்பை யூஸ் பண்ணி இவாங்கோவும் குமாவும் பிரைஸ் எல்லாத்தையும் ஆட்டையா போட்டுருவானுங்க. அதை சேஃப்டியா ஒரு ரூம்குள்ள கொண்டு போய் வச்சு ஓபன் பண்ணி பார்த்தா அவங்க நினைச்ச மாதிரியே 2 டெவில் ஃப்ரூட் கிடைச்சிருச்சு. சரி ரைட்டு, இதை சாப்பிட்டு இங்க இருந்து எஸ்கேப் ஆயிடலாம்னு சொல்லிட்டு இருக்கும் போதே பிக் மாமோட என்ட்ரி. அந்த கதவை உடைச்சுக்கிட்டு பாஞ்சு வந்து இவாங்கோவோட கழுத்தை ஒரே புடி. அவ்வளவுதான், ஃப்ரூட் மிஸ் ஆகி அவ கைக்கு போயிடும். அதுக்கப்புறம் பொடிப்பாய தானே அவனை விட்டுட்டு குமா கிட்ட அந்த ஃப்ரூட்டையும் குடுன்னு சொல்லி கேப்பா. இவாங்கோ என்ன பண்ணுவான், அவன் காலை புடிச்சுக்கிட்டு அதை குடுக்காத, அதை நீ சாப்பிடு அப்படின்னு எவ்வளவு சொல்லுவான். பட் குமா பாத்தீங்கன்னா பயத்துல இருக்கான். பொடிப்பாய பாத்தீங்களா, திடீர்னு இப்படி ஒருத்தைய பார்த்தவொன்னே அப்படியே பீதியில இருக்கான். அதுக்கப்புறம் குடுன்னு அந்த பழத்தை தூக்கிட்டு ஓடுவான். இவாங்கோ என்ன சொல்லுவான், அதை சாப்பிடு குமா, சாப்பிட்டு சர்வைவ் ஆகிற வழிய பாரு, சொல்ல போனா அதை சாப்பிட்டாதான் யாராச்சும் ஒருத்தராவது தப்பிக்க முடியும் அப்படின்னு சொன்ன உடனே பய வாயில போட்டுருவான். ஏன்னா அவங்க அப்பாவும் அவங்க அம்மாவும் என்ன சொல்லியிருக்காங்க, எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு வாழ்க்கையை வாழ்ந்துருன்னு. சோ அதனால பய சாப்பிட்டு
சாப்பிடுவான்னு வைங்களேன், அவ்வளவுதான். அதை பார்த்த உடனே இவாங்கோவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நம்ம தான் ஜெயிச்சுட்டோமாரா அப்படின்னு சொல்லி என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அவன் இவாங்கோவை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியலையேன்னு ஓடிட்டு இருக்கும் போது திடீர்னு யாரோ அட்டாக் பண்ணுவாங்க. திருச்சு போய் விழுவான். வேற யாரும் இல்ல, சாட்டன். பக்கனீர் பாய், உன் லைஃப் ஃபுல்லா அடிமையாவே இருந்து நீ சாகணும், ஏன்னா வரலாறு படி அது ஆல்ரெடி டிசைட் பண்ணப்பட்டிருக்குதும்பானா. அதை கேட்ட உடனே குமா கடுப்பாயி, நீங்க பேசுறது உங்களுக்கே நியாயமா இருக்கா? பின்ன ஒருத்தனோட பொறப்ப வச்சு அவன் எப்படி இருக்கணும் என்ன பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்றீங்களே, இது நியாயமா? ஒருவேளை என் இடத்துல நீங்க பிறந்திருந்தா நீங்களும் அடிமையா தான் இருந்திருப்பீங்களா? இதுல என்ன நியாயம் இருக்கு? என்கிட்ட மட்டும் சன்காடான நிக்கா மாதிரி பவர் இருந்துச்சுன்னா என்ன மாதிரி கஷ்டப்படுற எத்தனையோ பேர்த்த நான் காப்பாத்துவேன்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவான். இது சொன்ன உடனே, அதனால தாண்டா உன்ன மாதிரி ஆளுங்க எல்லாத்தையுமே காலி பண்ணணும்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்ட்டு கொடூரமா ஒரு லுக்க விடுவான். அதே நேரம் ராக் பைரட்ஸுங்க, ரோஜர் பைரட்ஸுங்க, நம்ம கார்ப்பு மெரைனாளுங்கன்னு வேற லெவல்ல ஒரு பயங்கரமான சண்டை. இந்த இன்சிடென்ட்டையே பாத்தீங்கன்னா வரலாற்றுல இருந்து மொத்தமா அழிச்சிட்டானுங்க, யாருக்கும் இது தெரியக்கூடாதுன்னு. அதனால அதுக்கப்புறம் என்னாச்சு ஏதாச்சுன்னு பெருசா சொல்லல. பட் குமா, ஜினி, இவாங்கோ இவங்க எல்லாம் அந்த ஐலாண்டை விட்டு தப்பிச்சு சவுத் ப்ளூல இருக்க சோபத் கிங்டம்க்கு வந்து சேர்ந்துட்டாங்க. நியூஸ் பேப்பர்ல என்னாச்சு ஏதாச்சுன்னு செக் பண்ணி பார்க்கும்போது கார்ப்ப ஒரு பெரிய ஹீரோவா அவரு தான் எல்லா பைரட்ஸையுமே அடிச்சு விரட்டினாரு அப்படிங்கிற மாதிரி எழுதி இருப்பானுங்க. இவாங்கோ அந்த நியூஸ் எழுதின மார்கன் இருக்கான்ல, அவனை பச்சையா திட்டுவான். என்னடா எழுதி வச்சிருக்க குப்பா மாதிரி, உண்மையை எழுதவே மாட்டீங்களாடா? இப்ப அந்த ஐலாண்ட்ல என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு ஐடியாவுமே இல்லையே அப்படின்ட்டு புலம்பிட்டு இருப்பான். எங்க இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, நம்ம குமாவோட ஃபேமிலி எல்லாம் ஒரு சர்ச்சில் இருந்தாங்கல்ல, அந்த சர்ச் தான். குமா ரொம்ப நேரமா ப்ரே பண்ணிட்டு இருந்தவனே, எவ்வளவு நேரத்துக்குடா இப்படியே ப்ரே பண்ணுவேன் அப்படின்னு திட்டிட்டு இருப்பான். அவன் பாத்தீங்கன்னா மக்களை காப்பாத்துறத பத்தி பேசுவானா, அப்பதான் ஒரு மேட்டரே தெரியும். குமா பாத்தீங்கன்னா அந்த தீவுல இருக்க 500 பேர்த்த காப்பாத்திருப்பான் அவன் பவரை யூஸ் பண்ணி. எல்லாரும் அவ்வளோ ஃபீல் பண்ணி குமாக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிருப்பாங்க. நீ தாண்டா உண்மையான ஹீரோ, உன்னோட கைகள் தான் விடுதலை கைகள், வாரியர் ஆஃப் லிபரேஷன் அப்படி இப்படின்னு குமாவுக்கே அவனை நினைச்சு அவ்வளவு சந்தோஷம். அவங்க அப்பா எப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டானோ அந்த மாதிரியே அவனும் மாறிட்டான்ல. இவாங்கோவும் உன் ஃபேமிலியோட சேர்ந்து இந்த சர்ச்சை ரன் பண்ணீங்களா, இப்ப தாண்டா புரியுது நீ ஏன் இப்படி சாதுவா இருக்கேன்னு அப்படிங்கும்போது குமாக்கு அப்படியே அவங்க அம்மா அப்பா ஞாபகம் எல்லாம் வரும். என்ன பண்றது, பொட்டுன்னு போட்டு தள்ளிட்டானுங்களே. அதுக்கப்புறம் இவாங்கோ பாத்தீங்கன்னா, நான் ஃப்ரீடம் என்ஜாய் பண்ணணும், அதனால என்னால இந்த சோர்பத் கிங்டம்ல எல்லாம் இருக்க முடியாது, நான் கடல்ல செயில் பண்ண போறேன் அப்படின்னு ஒண்ணு சந்தோஷமா அவனை அனுப்பி வைப்பாங்க. ஜின்னி பாத்தீங்கன்னா குமா கூட தான் இருப்பான். சோ இனி இவங்க தான் ஒன்னா இருக்க போறாங்கன்னு வைங்க. திருடி எல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம், நம்ம நேர்மையாவே சம்பாதிக்கலாம்னு சொல்லி மரத்தை வெட்டி அந்த மர கட்டைகளை கொண்டு போய் விற்பாங்க. காசு கொடுத்து எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுக்கலாமே, அதுவும் உண்மையா நேர்மையா. அப்போ ஒரு 2 பசங்க வந்து பார்த்துட்டு, ஏன்டா இதா தண்டிக்கு இருக்கியே, உன்னோட வயசு என்னன்னு கேட்டா 9 வயசுமா. 9 வயசுல எங்க சைஸ்ல இருக்கணும் இல்ல எங்களை விட சின்னதா இருக்கணும், நீ என்னடா மலமாடு மாதிரி இருக்க அப்படின்னா நீ எங்க கிட்ட பொய் சொல்றேன்னு சொல்லி கல்ல விட்டு கண்டமேனிங்க அடிப்பானுங்க. அவன் இருக்க சைஸுக்கு கைய தூக்கி இவங்க மேல போட்டாலே ரோட் ரோலர் ஏறின மாதிரி ஆயிரும். அது தெரியாம அடிச்சுட்டு இருக்கானுங்க. ஆனா குமா அந்த மாதிரி பண்ண மாட்டான். ஜின்னி தான் கடுப்பாயி, எவ்வளவு தைரியம் இருந்தா அவனை புள்ளி பண்ணுவீங்கன்னு போட்டு போலன்னு காட்டிடுவா. உடனே 2 பேரும் வந்து என்னைய மன்னிச்சிருக்கு அப்படின்னு கதறி அழுவானுங்க. அழாதீங்க ஜின்னி ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்ட்டு அவனோட பவரை யூஸ் பண்ணி அவங்க தலையில இருக்க வீக்கத்தை அப்படியே வெளியில கொண்டு வந்துருவான். அவங்களுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. ஐ வலி சரியாயிடுச்சு, குமாச்சி நீ சூப்பரு அப்படி அப்படின்ட்டு அவன் கூட புகழ்ந்து அதுக்கப்புறம் அவன்கிட்ட நார்மலா பேசி எல்லாருமே இப்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அப்புறம் என்ன, வழக்கம் போல இவங்க வந்து மரக்கட்டையை வெட்டுறது, விற்கிறது, நல்லா சாப்பிடுறதுன்னு ஒரு சந்தோஷமான லைஃப். ஜின்னி தான் அவ சைஸுக்கும் சாப்பிடுறதுக்கும் சம்மதமே இல்ல. நீ இந்த தீனினா வேலை நிறைய பார்க்கணுமேம்பா. சரி நீ எப்ப வந்து அடிமையானங்கிற மாதிரி ஜின்னி கேப்பா. 4 வயசும்பா. அவளுமே பாத்தீங்கன்னா 4 வயசுல தான் அடிமையாயிருப்பான். அத சந்தோஷமா வேற சொல்லுவாளா. இதெல்லாம் சந்தோஷமா சொல்ற விஷயமாமான்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கதறி அழ ஆரம்பிச்சிருவா. என்னன்னா, அடிமையா இருந்தப்போ ஒருவேளை சாப்பாடு கூட ஒழுங்கா கிடைக்காது, ஆனா இப்போ வயிறு ஃபுல்லாகிற அளவுக்கு சாப்பிட்டுருக்கா. அந்த ஆனந்த கண்ணீர் அப்படி அவளை பார்க்கும்போது நம்ம பயிலுக்கும் பாத்தீங்கன்னா அவனோட ஃபேமிலி தான் அப்படியே மைண்டுக்கு வரும். ஒரு சந்தோஷமான நார்மலான லைஃப வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில எல்லாத்தையுமே அவங்ககிட்ட இருந்து பறிச்சிட்டாங்களே. இப்போ இவங்களுக்கு என்ன சாப்பிடணுமோ அதை அவங்க சாப்பிடலாம், சுதந்திரமான வாழ்க்கை. பட் என்னன்னா, அவ அழுகிறத பார்த்தோன்னே இவனுக்குமே பயங்கரமா அழுக வர ஆரம்பிச்சிடும். அழாத சின்னி, எனக்கு அழுக வருதுன்னு. இப்படி மாறி இழந்ததெல்லாம் நினைச்சு அழுதுட்டு அதுக்கப்புறம் இப்ப இவங்களுக்கு கிடைச்சிருக்க ஃப்ரீடம் நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்படி நல்லபடியா மாறின குமாவோட லைஃப் இதுக்கப்புறம் எப்படி மோசமா மாறிச்சு அப்படிங்கறத அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா.